சார் நாங்க இங்க தான் இருக்கோம். ஆ, பன்னீர் சொன்ன ஆளு இவரு தான். வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க. வணக்கம் சார். நீங்க தான் ராமர் இல்லையா? ஆமா சார், நாங்க பன்னீர் சொல்லி தான் வந்திருக்கோம். இந்த பாருங்க, இது விளையாட்டு விஷயம் சரி இல்ல. சார். நாளைக்கு இந்த விஷயம் சின்னதா வெளியே தெரிஞ்சா கூட அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும். சார் நீங்க பயப்படுறது கரெக்ட் தான், ஆனா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பன்னீர் நம்மள பத்தி சொல்லவே இல்லையா? ஆ, சொன்னா இருந்தாலும் என் சைடுல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் இல்லையா? எதுக்கு சார் உங்களுக்கு இவ்வளவு டவுட்டு? எங்களை பத்தி நானே சொல்லிடுறேனே. நாங்க 4 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் எத்தனை கல்யாணம்டா? தெரியலையே மாமா. கணக்கு வச்சுக்கல சார், அவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் போலீஸ்ல மாட்டினதே இல்லை சார். மொதல் 2 கல்யாணம் பண்ணும்போது தான் திக்குன்னு இருந்தது. இப்பெல்லாம் 4 மாசத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலன்னா எங்களுக்கே போர் அடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் வரதட்சணை அது இதுன்னு பேசி கரெக்ட் பண்ணி கம்பெனி இட்டிடுவோம். அப்பப்போ பன்னீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாங்கள் இங்கே மெட்ராஸ் வந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ பன்னீர் சொன்னதால தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். பன்னீர் உங்களை பத்தி இதை தான் சொன்னா எனக்கு ஓகே தான். சொல்லுங்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணணும்? நான் சொல்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. நிறைய வரதட்சணை தருவாங்க. அதை எந்த அளவுக்கு கேட்டு வாங்கணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாம பன்னீர்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தொகையை நான் தருவேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என் பேர் மட்டும் வெளியே வரக்கூடாது. சார் நாங்க மாட்ட மாட்டோம் சார். அப்படியே மாட்டினா கூட உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம் சார். போதுமா சார்? சார் நீங்கள் நம்மளா விட்டுருங்க. இந்த மீட்டிங் இதோட மறந்துடலாம். இல்ல, இந்த விஷயத்துல அவசரப்பட்டோ ஏனோ தானோலாம் எதுவும் பண்ணிட முடியாது. இது கரெக்டா நடக்கணும், எந்த விதத்திலையும் தப்பாக கூடாது. இந்த கல்யாண ப்ரொபோசல் மூலமா நிறைய பேருக்கு ஷாக் தர வேண்டி இருக்கு. ஆமா, நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கோம் சார். சரி, நான் உங்களுக்கு தங்க இடமும் மற்ற ஏற்பாடுகளும் ரெடி பண்றேன். சரிங்க சார். சரிங்க சரி. சார். இப்போதைக்கு இது செலவுக்கு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒரு முக்கியமான சொல்லுங்க விஷயம், சார். நீங்க யாரும் என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டாம். தேவைன்னா நான் உங்க லைனுக்கு வரேன். சரி சார். ஓகே சரிங்க சார். சார், நான் கிளம்புறேன். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். கவிதா, வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இருக்கட்டுமா? சம்மந்தி இருக்காங்களா? கொஞ்சம் கூப்பிடுறியா? அத்தை வெளியில போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாமா. அக்கா சாவித்ரி அக்கா, என்னம்மா? ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. சரிம்மா. அப்புறம் திவ்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்தா கொஞ்சம் நீங்க தான் பொறுத்துக்கணும். போக போக சரியாயிடும். ஐயோ, என்னம்மா நீ? திவ்யாவை பத்தி குறை எதுவுமே சொல்ல முடியாது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு தேடினாலும் கிடைக்காதுமா. உங்க வாயால இதை கேட்டா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குணத்துல அவ தங்கம்னு எங்களுக்கு தெரியும். என்ன கொஞ்சம் வீட்டு வேலை தான் செய்ய மாட்டா. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்குது. எல்லா வேலையும் அதுவா இழுத்து போட்டு செய்யுது. அப்பா, நான் கூட எங்க நீங்க திவ்யாவை பத்தி அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்களோன்னு பயந்துட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. திவ்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும், அதான் எப்ப வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயம் தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அத்தை வந்துருவாங்க. இந்தாங்க. நீங்க போங்க. கவிதா. சொல்லுங்கம்மா. இல்ல, தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு திவ்யாவோட அக்காவை கூப்பிடுறதுக்கு சம்பந்தமா ஒத்துப்பாங்களா? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, இது சம்பந்தமா ஏற்கனவே நான் அத்தை கிட்ட பேசி நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்கேன். என்னம்மா இது? பெத்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன வீராப்பு?
வரட்டும், இன்னைக்கு நானே அவங்க கிட்ட கேக்குறேன். இந்த விஷயத்தை யார் பேசினாலும் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கம்மா. என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லம்மா. இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுறதுன்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். ஹலோ. இங்க நான் தாங்க கவிதா. அதான் தெரியுது. எங்க இருந்து பேசுற? கீழே இருந்து தாங்க பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உங்க பெரியம்மாவை பார்க்கறதுக்கு சம்மந்தி அம்மா வந்திருக்காங்க. என்ன? ஏதாவது 5-10 பிச்சையா இருக்கும். அப்படின்னா தான் பரவாயில்லையே. ஏய், என்னன்னு சொல்லுதல. நிம்மியும் உங்க பெரியம்மாவையும் ஒண்ணு சேர்க்க போறேன்னு வந்திருக்காங்க. யார் சொன்னா? 2 பேரையும் ஒண்ணு சேர்க்காம போக மாட்டேன்னு அவங்களே சொன்னாங்க. என்னங்க நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, இது ரொம்ப சீரியஸான விஷயம். என் பெரியம்மா பாட்டுக்கு என் பொண்ணுக்கு சொன்ன உடனே வாழ்க்கை கொடுத்தீங்க. நீங்க சொன்னா எது வேணா செய்வேன்னு ரிவர்ஸ் அடிச்சிருவாங்க. இது நடக்கூடாது கவிதா. சரிங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீ அங்கே இரு, நான் இப்ப வரேன். சரிங்க. சாரிம்மா, சின்னதா ஒரு வேலை இருந்தது. வேலை இருந்தா நீ போய் பாருமா. இல்லம்மா, முடிச்சிட்டேன். அத்தை வரத்துக்கு நேரம் ஆகும்னா நான் போயிட்டு அப்புறமா வேணா வரட்டுமா? இல்லம்மா, இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க அத்தை. எப்போ வந்தீங்க? இப்பதான் தம்பி, கொஞ்சம் முன்னாடி. கவிதா, அத்தைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? காஃபி கொடுத்துட்டேங்க. ஏய் சாவித்ரி, இங்க வா. என்னங்கய்யா? உனக்கு அறிவில்ல? உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். பெட்ரூம் வரைக்கும் விட்டா அதான் தலகால் புரியாம ஆடுற. பொம்பளை தானே நீ, மனுஷ ஜென்மம் தானே, அறிவில்ல? எதுவுமே கேட்கலன்றதுக்காக இந்த வீட்டுக்கே முதலாளி நினைச்சுப்பியா? நீ வேலைக்காரி தான், அதை மறந்துடாத. வேலைக்காரி எப்பவுமே வேலைக்காரி மாதிரி தான் நடந்துக்கணும், புரிஞ்சுதா? உன் தகுதியை நினைச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள இரு. இல்ல போய் தொலை. உன் மனசுக்கு தோணுதெல்லாம் செய்யலாம்னு நினைக்காத. என் கண்மணி நிக்காத, போ போன்றல. என்னத்த எந்திரிச்சிட்டீங்க? நான் போயிட்டு அப்புறமா வரேன் தம்பி. என்னாச்சு அத்தை? இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேம்மா. கவிதா, கவிதா. அத்தை. என்ன சுந்தரி என்ன பார்க்க வந்தாளா? ஆமா அத்தை. அதான் நான் வந்துருவேன்னு தெரியும்ல, கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிருக்கலாமேம்மா. நான் சொன்னேன், இருந்தாங்க. ஆனா என்னாச்சு கவிதா? என்னன்னு கேக்குறேன்ல. இல்ல அத்தை, உங்க பையன் சாவித்திரி அக்காவை வேலைக்காரி, வேலை செய்யாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி சத்தம் போட்டாரு. திடீர்னு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ, என்ன கவிதா? பெரியமா, என்னாச்சு பெரியமா? என்ன வெற்றி, எல்லாத்துலயும் பொறுப்பா இருப்ப, நீயே இப்படி பண்ணிட்டியேப்பா. நான் என்ன பெரியமா பண்ணேன்? சாவித்திரியை திட்டினியாமே. அவன் பெரியமா? சுந்தரி இருக்கும்போது நீ அப்படி செய்யலாமாப்பா? அதான் அவ கோச்சிட்டு போயிருக்கா. ஐயோ சாரி பெரியமா, எனக்கு ஞாபகத்துக்கே வரல. சாரி பெரியமா. அவங்கதான் எதுக்கு எடுத்தாலும் தொட்டா சினிங் மாதிரி கோச்சிக்கிறாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியமா, நான் வேணா அவங்க கிட்ட நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா? இல்லப்பா, நீ இப்ப அங்க போக வேண்டாம். நான் போய் சுந்தரியை நேர்ல பார்த்து சமாதானம் பண்ணிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி.
திவ்யா திவ்யா வாங்கம்மா. அம்மா உங்க அத்தை எங்கம்மா? உங்களை பார்க்க தானே வந்தாங்க. அப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னம்மா சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் முன்னாடி நம்ம வீட்ல இருந்தா கிளம்புனாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? சுந்தரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த நேரத்துல நான் வீட்ல இல்ல. நம்ம வெற்றி சாவித்திரி திட்டும் போது வேலைக்காரினா வேலையை ஒழுங்கா பார்க்கணும்னு திட்டியிருக்கான். அது சுந்தரி மனசுல தப்பா பட்டிருக்கு போல இருக்கு. கோச்சிட்டு கிளம்பி வந்திருக்கா. அப்போ அது தப்பு இல்லைங்கிறீங்களா? மாப்பிள்ள அவன் அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லலன்னு சொன்னான். அப்படின்னா எங்க அம்மா நிச்சயம் அவர்கிட்ட கோச்சிருக்க மாட்டாங்க. உங்க பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கடைசியில எங்க அம்மா கிட்டே அவர் வேலையை கட்டுறாரா? ஹலோ ஹலோ, நான் நடராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க மாப்பிள. என்ன நடிக்கிறீங்களா? மாப்பிள எங்க அம்மாவை என்ன சொன்னீங்க? ஐயோ நான் அவங்கள என்ன சொன்ன மாப்பிள? போன் அவங்க கிட்ட கொடுங்க. இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்லணும்னா என் கிட்ட சொல்லுங்க. ஐயோ மாப்பிள நான் எதுவுமே சொல்லல. சும்மா நிறுத்துங்க. நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஐயோ, சத்தியமா நான் தப்பா எதுவும் பேசல மாப்பிள. வேணும்னா போன் அவங்க கிட்ட கொடுங்க. நானே கேட்கறேன் அவங்க கிட்ட. உங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க. வேணுண்டே பண்ணிட்டு அப்புறம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றது. எல்லாத்தையும் நீங்க திட்டம் போட்டு தாங்க பண்றீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுந்தரி எனக்கு இருக்கிறது ஒரு மகன் வெற்றியும் ஒரு மருமகன் மாப்பிள்ளையும் தான். ஏன் முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் என்ன போன் இப்படி கொடு. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. கொடு இப்படி கொடு. இப்ப எதுக்கு நீ அந்த தம்பி கூட சண்டை போடுற? பின்ன என்னம்மா, உன்னை வேலைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க, நான் சும்மா இருக்கணுமா? நான் வேலைக்காரி தானப்பா. பின் என்னப்பா மகாராணியா? அம்மா, இதுக்கு சண்டை போடணும்னா தினம் 100 பேர்கிட்ட சண்டை போடணும். அந்த தம்பி அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள தானே திட்டுச்சு. நான் வேலை செய்யற வீட்டுல என்னையும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அதானப்பா நிஜம். அம்மா இல்லம்மா, அந்த ஆள் திட்டம் போட்டு வேணும்னே பண்றாருமா. இல்ல நட்ராஜ், சும்மா இரு நீ. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க தான் இதை வந்து சொன்னீங்களா? ஆமா சுந்தரி, நீ ஆட்டோல ஏறத பார்த்த. கவிதா கிட்ட போய் கேட்டா இந்த மாதிரின்னு சொன்னா. மனசு கேட்கல, அதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். இதுக்கு போய் நீங்க எதுக்குங்க வரணும்? நீங்க வந்தது நல்லதானே இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. அந்த தம்பி அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லலன்னு எனக்கு தெரியும். உண்மையாவே எனக்கு ஒரு அவசர வேலை இருந்தது, அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ எதையும் மனசுல வச்சுக்காத. வெற்றியும் ரொம்ப ஃபீல் பண்ணா. உங்ககிட்ட நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா. ஐயோ என்னங்க நீங்க, நாமெல்லாம் உறவுக்காரங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா அவ்வளவுதான். நான் எதுவுமே நினைக்கலங்க. நீங்க எதையும் மனசுல நினைச்சு வருத்தப்படாதீங்க. மாப்பிள்ள உங்ககிட்டயும் சொல்றேன், மனசுல எதையும் வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அத கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நீங்க முதல்ல உட்காருங்கம்மா. இருக்கட்டும் சுந்தரி. ஆமா, நீ என்ன விஷயமா வீட்டுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, திவ்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். அதை எப்ப வச்சுக்கலான்னு கேட்கத்தான் வந்தேன். நீ எப்ப சொன்னாலும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீ நல்ல நாளா பார்த்து சொல்லு, செஞ்சிடலாம். சரிங்க. ஹலோ அத்தை, சொல்லு கவிதா. அத்தை, என் வீட்டுக்காரர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வா போலன்னு சொல்லிட்டு இருக்காரு அத்தை. என்னம்மா சொல்ற? நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசி இருக்க சொல்லுமா. நான் சொன்னா என்ன அடிக்க வராரு அத்தை. ஐயோ நீ எப்படியாவது அவனை சமாளி. நான் இதோ வந்துடுறேம்மா. வெற்றி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போறேங்கிறானா. என்னம்மா இது? நான் கிளம்புறேன் சுந்தரி. நான் அவனை போய் சமாதானப்படுத்தணும். வரேம்மா, வரேன் மாப்பிள்ள. என்ன பண்ணி எதுக்கு அவசரப்பட்ட? இப்ப பாரு அது எங்க போய் நிக்குதுன்னு. மா, அவனை எதுக்கு கோச்சுக்கிற? உன்னை கேவலமா பேசினா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? என்ன மதி நீயும் புரியாம பேசுற? திவ்யா வருத்தப்பட மாட்டாளா? அவ இந்த வீட்டு பொண்ணுமா. இந்த வீட்டுக்கு ஒரு அசிங்கனா அவ கண்டிப்பா வருத்தப்படுவா. ஆமா அத்தை, என்ன சொன்னாலும் அண்ணன் பண்ணது தப்பு தானே. இங்க பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி அதை பெருசு பண்ணாம விட்டுருங்க. போங்க, உள்ள போங்க. இந்தடா போப்பா, போமா.
வாங்க அத்தை. உட்காருங்க. என்னம்மா வெற்றி எங்க? மாடியில இருக்காரு அத்தை. போய் கூப்பிடு. ம். என்னப்பா அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? பெரியம்மாவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட, அப்படிதானே? ஒருத்தி தலை மொழிகிட்டேன், ஒருத்தி தலைவிதியேன்னு போயிட்டா. இப்போ இவளுக்கு என்ன நாதி இருக்கு? நம்மள தேடிதான் வருவான்னு நினைச்சிட்டல்ல? ஆமாப்பா, வெக்கத்தை விட்டு சொல்றேன். எனக்கு நீ இனிமே யாரும் இல்ல. கடைசி காலத்துல நீ வந்து அள்ளி போட்டுட்டு போப்பா. பெரியமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் முன்னாடி இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசாதீங்க. பின்ன உன்னதானப்பா நான் நம்பி இருந்தேன். நீ என்ன அனாதைய விட்டுட்டு வந்துட்டனா என்ன அர்த்தம்? அவங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு பெரியமா. யார் பேசினா என்னப்பா? நான் உன்னை விட்டு கொடுப்பேனா? அது புரியாம கோச்சிட்டு வந்துட்டானா என்ன அர்த்தம்? இல்ல பெரியமா, ஒரு பொய்ய 4 தடவை திருப்பி சொன்னா அதுவே உண்மையாடுங்கிற மாதிரி அவங்க வரிசையா என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டே வராங்க. இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதை நீங்க நம்புற மாதிரி சூழ்நிலை வந்துட்டா என்னால தாங்கிக்கவே முடியாது பெரியமா. என்னப்பா பைத்தியக்கார மாதிரி பேசுற? கடவுளே நேர்ல வந்து சொன்னா கூட நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், போதுமா? திவ்யா இக்கட்டான நிலைமையில இருக்கிறப்போ அவங்க நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதனால அவங்களை எதிர்த்து என்னால கேள்வி கேட்க முடியல. காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க என் பொண்ணை பத்திரமா வச்சு காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்பா. இப்போ என் சொத்து முழுக்க அவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம் போல இருக்கு. அவ்வளவு டார்ச்சரா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறாங்க, தாங்க முடியல. அதுலயும் அவங்க முததிரியே நான் தாங்கிற மாதிரி பண்றாங்க பெரியமா. இத்தனை வருஷத்துல என்ன நிக்க வச்சு இப்படி யாருமே கேள்வி கேட்டதில்ல பெரியமா. திவ்யாக்காகன்னு நானும் எவ்வளவுதான் பொறுத்து போக முடியும்? உங்களுக்கும் எனக்கு நடுவுல ஒன்னும் இல்லாம பண்ணிடுவாங்களான்னு பயம் வந்துருச்சு பெரியமா. அதனாலதான் நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் பெரியமா. அத்தை, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. கோவங்கிறது சட்டுன்னு வருது. அதுக்காக தனியா உட்காந்து பிளானா பண்ண முடியும்? வேலைக்கார பொம்பளை தப்பு பண்ணா உடனே திட்டதான் தோணும். இவங்க வேலைக்காரங்களா இருந்தாங்களேன்னு யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியுமா? இத்தனைக்கும் அவங்க இருக்கிறப்போ மூச்சு விடுறதா இருந்தா கூட யோசிச்சுதான் விடுறோம். இருந்தா கூட ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பயந்து எத்தனை நாளைக்கு நாங்க வாழ்றது? ஏன் கவிதா, அவனே கோவத்துல இருக்கான், நீ வேற இப்படி பேசினா எப்படி? இத பாரு வெற்றி, நான் உனக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ எனக்கு கொல்லி போடுற வாரிசு. நீ ஏன் கூட தான் இருக்கணும். வா போலாம். இருக்கட்டும் பெரியமா, நான் எப்பவும் போல வந்து போயிட்டு இருக்கேன். அப்போ என் வார்த்தைக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுப்பியா? சரிப்பா, நீ இஷ்டம் போல இருந்துக்க, நான் எப்படியோ போயிட்டு போறேன். பெரியமா விடுப்பா, பரவாயில்ல. நான் வரேன் பெரியமா. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற பொடுசு அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன் பெரியமா. உங்களுக்காக நான் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். அப்படி இல்ல நான் உன்னை விட்டுருவேன வெற்றி. நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரியே நான் நடந்துக்கிறேன். வா போலாம். கவிதா, பெரியமா தான் இவ்வளவுன்னு சொல்றாங்கல்ல, சரி கிளம்பு போலாம். வா. இருங்க அத்தை, பேக் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க அத்தை. போயிட்டு வா.